புதுசுன்னு நினைச்சு நீங்க வாங்குற லேப்டாப் நிஜமாவே புதுசாவே ஒரு லேப்டாப்பை நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி பிடி டெஸ்ட்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் கஷ்டப்பட்டு நீங்க வாங்குற லேப்டாப்பை முதல்ல ஏன் பிடி ஷோரூம் காரங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச டெக்னிக்ஸ் ஏன் நம்ம எல்லாத்தையும் தெரியவே கஷ்டப்பட்டு நீங்க வாங்குற லேப்டாப் ஆன்லைனோ ஆஃப்லைனோ எதா இருந்தாலும் சரி ப்ரீ டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிற பிடிஏ டெஸ்ட்டை நம்ம ஆளுங்க பண்றதே கிடையாது. நிறைய பேருக்கு என்னன்னு தெரியறது இல்ல. ஏய் உன்னதான்டா என்ன ஃபீலிங்கா இல்ல ஃபீலிங்கான்னு கேக்குறேன். தமிழ்ல இருக்கிற டெக் யூடியூபர்ஸ் ஃபுல்லா பெய்டு ப்ரமோஷன்ஸ்ல பிஸியா இருக்கிறதுனால இத பத்தி ஒருத்தங்க கூட வாய் திறக்கல. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? காரணம் என்னன்னா நிறைய அன்பாக்சிங் வீடியோல ப்ளீஸ் ஓபன் சீல் ஓபன் பண்ணிட்டாலே அது நியூ லேப்டாப் நினைச்சுக்கிறாங்க. விஷயம் அது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஸ்கேமர்ஸ் அந்த டப்பாவே மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்த காசுக்கு அந்த பொருள் ஒர்த்தா இருக்காங்கிறத பாக்குறதுக்கு பேரு தான் இந்த ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் டெஸ்ட். ஸோ இது வந்து நீங்க கொடுத்த காசுக்கான பொருளை கரெக்டா நீங்க வாங்கிட்டேங்கிறத என்ஷூர் பண்றது அந்த டெஸ்ட். ஸோ கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு இடம் வாங்க போறேன்னா கூட அட்வொகேட் வரைக்கும் போய் பேப்பர் மேல பேப்பர் கூட செக் பண்றீங்க இல்லையா? இருக்கு சர்வேரை கூட்டு வந்து முடிச்சிருவேன் மொத்தத்தையும். ஸோ அதே மாதிரி தான் 50,000 1 லட்சம் கொடுத்து நீங்க வாங்குற புது லேப்டாப் ஏன் நீங்க ஒழுங்கா இருக்கான்னு செக் பண்றது இல்ல. ரீசனா நம்ம நண்பர் ஒருத்தவர் ஆன்லைன்ல ரேட்டு கம்மியா இருக்கும் லேப்டாப் வாங்கிட்டு எப்படிக்கு செக் பண்ணி பாரு மாப்பிளம் கொடுத்தாரு. செக் பண்ணி பார்த்தா முதல்ல அது நியூ லேப்டாப்பே கிடையாது. காலிக்கப்போ கொடுத்துருக்கானே ஏப்ரல் ஃபூல் சொல்ற சங்கடமா இருந்தது. சோ எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காண்டி தான் இந்த விஷயத்தை இமீடியட்டா வீடியோ பண்ணிருக்கேன். நான் குறி வச்சா எதை விழுண்டா. ஒரு லேப்டாப் பிடிஏ பண்றதுக்கு 2 இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் இருக்கு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்துறோம். அதுதான் பிசிக்கல் டெஸ்ட். இந்த பிசிக்கல் டெஸ்ட்ல லேப்டாப் ஒரு 360 டிகிரி ஃபுல்லா திருப்பி எங்கேயா சின்னதா ஒரு மைக்ரோ ஸ்கிராச்சஸோ டென்ஸோ ஆர் கிராக்ஸ் மாதிரி இருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க என்ஷூர் பண்ணணும். காரணம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், லேப்டாப் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல எபோ 80% ஃபுல்லா மிஷினரிஸ் தான். ஸோ அதனால லேப்டாப்ல இந்த மாதிரி மைனர் ஸ்கிராச்சஸ் வரது கூட வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை அப்படி இருந்தது அப்படின்னா தப்பு நடந்துக்குன்னு அர்த்தம். ஸோ லேப்டாப் பொறுத்த வரைக்கும் புதுசுன்னா புதுசு தான். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஸ்கிராச் டெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுல எது இல்லைன்னா பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் டெஸ்ட் வந்து லேப்டாப்போட பேக் சைட் பேனல். ஸோ இந்த பேக் சைட் பேனல் ஓப்பன் பண்ணா மட்டும்தான் லேப்டாப் உள்ள இருக்கிற ஹார்ட்வேர் எதையுமே நம்ம அசஸ் பண்ண முடியும். ஸோ யாராச்சும் இந்த லேப்டாப்பை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி டென்ட் கிரியேட் ஆயிருக்கும். இந்த மாதிரி டென்ட் கிரியேட் ஆயிருக்குன்னா யாரோ அன்ஸ்கில்டு டெக்னீஷியன் இந்த லேப்டாப் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அர்த்தம். இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஓபன் பண்ணியாச்சு போ. சோ இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த லேப்டாப் ஒரு refurbished ஒரு ரிப்பேர்ட் லேப்டாப் கேட்டகரிக்கு வாய்ப்பு இருக்குது. நியூ லேப்டாப் கிடையாது. டெக்னீஷியன்ஸ்க்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த சீக்கிரட்டான விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு தெரிய போகுது. எதுவும் கிடையாது, இந்த ஸ்க்ரூ தான். இந்த ஸ்க்ரூல தான் இருக்கு ட்விஸ்டே. ஸோ தெரியுதுங்களா, லேப்டாப்ல வர ஸ்க்ரூல இந்த மாதிரி ப்ளூ கலர் பேஸ்டிங் பண்ணிருக்காங்களா? ஸோ எதனால பண்ணிருப்பாங்கன்னா, நீங்க பிசிக்கலா லேப்டாப் யூஸ் பண்ணும்போது ஷேக்ஸ்னால ஸ்க்ரூ டிஸ்கனெக்ட் ஆகி அதாவது லூஸ் ஆகி கீழே வந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி ஒரு பேஸ்டிங் வச்சு ஃபேக்டர் ஃபிட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதோட பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேஸ்டிங்கோட ஸ்க்ரூ இருக்கிறதுனால ஒரு மினிமலிஸ்டிக்கான லோட்ல இருக்கும். ஃபேக்டரியில போற அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஸ்க்ரூ டிரைவர்ல போறது கிடையாது. ஓகேங்களா, இது வந்து ஒரு டார்க் ஸ்க்ரூ டிரைவர்ல போடுவாங்க. ஸோ ஒரு ஈவனான ஒரு டார்க்கை யூஸ் பண்ணி அதே மாதிரி லோடு கொடுத்து இந்த பேஸ்டிங்ல ஃபிட் பண்ணிருக்கிறதுனால இதை கழட்டுறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஓகே, லேப்டாப்ல வந்து நிறைய ஸ்க்ரூஸ் இருக்கு இல்லையா? ஸோ எல்லா ஸ்க்ரூவோட லோடும் ஈவனா இருக்கும். ஒருவேளை நம்ம ஹியூமன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ட்ரை பண்ணோம்னா இந்த ஸ்க்ரூ லூசன் ஆகும், இந்த ஸ்க்ரூ டைட்டா இருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா ஸ்க்ரூவையும் ஈவன் லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் மிஷின் டைட் பண்றாங்க. ஸோ இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரூ போட ட்ரை பண்றோம் இல்லைங்களா? ஸ்க்ரூ ஃபுல் டைட் ஆனதுக்கப்புறம் டைட் ஆகாது. ஸோ ஒரு சேஃபான லோடுக்கு அப்புறம் ஸ்க்ரூ டைட் பண்ண முடியாது. இதுல என்ன சீக்ரெட் கேட்டீங்கன்னா, பேஸ்டிங்கோட யூனிஃபார்ம் டார்க்ல ஃபிட்டிங்கா இருக்க இந்த ஸ்க்ரூவை யாராச்சும் கழட்ட ட்ரை பண்ணீங்கன்னா நார்மலா கழட்ட முடியாது, கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து கழட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரூவை யாராச்சும் கழட்ட ட்ரை பண்ணாங்கன்னா சாட்சியே கிடைச்சிரும். அதுதான் இந்த ஒரு ஓப்பன் லேப்டாப்புக்கும் அன்ஓப்பன் சீல் லேப்டாப்பும் இருக்கிற ஸ்க்ரூல இருக்க டிஃபரன்ஸை பாருங்க. இந்த பிசிக்கல் டெஸ்ட்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் விஷயம் இதுதான். கிளியரா பாருங்க. ஸோ லேப்டாப்ல நம்ம யூஸ் பண்ற யூஎஸ்பி போர்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த போர்ட்ல வந்து 4 லாக் இருக்கும். யூஸ் பண்ற பென்ட்ரைவ் காமிக்கிறேன் பாருங்க. தெரியுதுங்களா, கரெக்டா ஒரு லைன் வந்துருக்கு பாருங்க. ஓகே, இப்ப நம்ம ஒரு பென்ட்ரைவை யூஎஸ்பி போர்ட்ல பிளக் பண்ணும் போது 4 பாயிண்ட்ல தான் இந்த பென்ட்ரைவ் வந்து பிளக் ஆகும். நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணும்போது ஒரு மெட்டலுக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் கிரியேட் ஆகி இந்த மெட்டல்ல ஒரு மார்க் விழுகும். எப்படி இங்க விழுந்திருக்கோ அதே மாதிரி யூஎஸ்பி உள்ளேயும் விழுகும். ஸோ யாராச்சும் ஒரு 1 டைம் இதை பிளக் பண்ணா கூட அங்க ஒரு மார்க் விழுந்துரும். ஓகே, அந்த மார்க் விழுந்த இடம் மட்டும் தனியா ஒரே யூனிஃபார்ம் கலர் இல்லாம தனியா பாலிஷா இருக்கும். உத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ஃபேக்டரி கான்ஃபிகரேஷன். அதாவது லேப்டாப் ஃபேக்டரியில இருந்து உங்க வீட்டுக்கு வர வரைக்கும் ஒரே கான்ஃபிகரேஷன் இருக்கான்னு என்ஷூர் பண்ணணும். மோஸ்ட்லி இந்த ஆன்லைன் செல்லர்ஸ் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, ஃபேக்டரியில 8 GB ரேம் இருக்க ஒரு லேப்டாப்பை வாங்கி இவங்க அடிஷனல் ஒரு 8 GB ரேம் அப்கிரேட் பண்ணி 16 GB விளம்பரம் பண்ணி ரேட்டு கம்மியா கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா?
ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெனுவன் கேஸ் கிடையாது. என்னன்னா இப்போ வர லேப்டாப் எல்லாமே கம்ப்ளீட் பேக் கேஸ் நீங்க ரிமூவ் பண்ணா மட்டுமே தான் ரேம் நம்ம அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் கேஸ்ல வரதுனால நிறைய கேசஸ்ல வாரண்டி ரிஜெக்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல வந்து லேப்டாப் வாங்கின பையருக்கும் ஃபேக்டரிக்கு நடுவில் யாருமே இந்த லேப்டாப் ஓப்பன் பண்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ரெண்டாவது விஷயம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த கமெண்ட்டை பாருங்க. ஸோ இந்த கமெண்ட் பார்த்த உடனே எனக்கு குபீர் சிரிப்பு தான் வந்துச்சு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. காரணம் கேட்டீங்கன்னா நாங்க ப்ரொஃபஷனல் யூடியூபர்ஸ் முதல்ல கிடையவே கிடையாது. ஸோ நாங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களோட ஃப்ரீ டைம்ல நம்ம சொசைட்டிக்கு ஏதாச்சும் நம்ம பங்களிப்பு கொடுக்கணும், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கிறதுக்கான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம வீடியோஸ் மொத்தமா பாத்தீங்கன்னா லேப்டாப்பை ப்ராப்ளம் இல்லாம மெயின்டைன் பண்றது எப்படி தான் போஸ்ட் பண்ணிருக்கோம். இவர் சொன்ன மாதிரி கண்டென்ட் முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு நாங்க ஷார்ட்ஸ் போற ஆளே கிடையாது. செகண்டா வர இந்த இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் தான் ஃபங்க்ஷனல் டெஸ்ட். ஸோ எக்கச்சக்கமான ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்றோம், மறக்காம பாருங்க. தேங்க்யூ. ம்